Assalamualaikum and வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you all are safe and doing good. இந்த வீடியோ வந்து ஒரு DIY வீடியோ. இதுக்கப்புறம் நிறைய DIYs and makeover வீடியோஸ் தான் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு DIYs and makeover வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வந்து என்கிட்ட இருந்த ஒரு பிளெயின் கர்ட்டனை எனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி கஸ்டமைஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது பிளெயின் கர்டன் இல்லாமல் பழைய கர்ட்டன்ஸ் இருந்தால் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண மெத்தட் பார்த்திங்கன்னா பிளாக் பிரிண்ட். நான் வந்து ஒரு பிளெயின் ஆக்வா ப்ளூ கலர் கர்டன் எடுத்திருந்தேன். இது வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது தான். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னா இந்த பிளாக் பிரிண்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட். அண்ட் இந்த பிளாக் வந்து நான் இட்ஸிபிட்ஸிலேருந்து வாங்கினது. ஸோ இதோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இது வந்து ஒரு உடன் பிளாக். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் அதையும் பாருங்கள். பெயிண்டிங் எம்ப்ராய்டரி பண்ணுறதை விட இந்த மாதிரி பிளாக் பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் டைம் சேவிங் கூட. இது கூட தேவைப்படுற இன்னொரு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பிக்மெண்டிங் இல்லைனா ஃபேப்ரிக் கலர்ஸ். பிக்மெண்டிங் வந்து நான் இட்ஸிபிட்ஸிலேருந்து தான் வாங்கியிருந்தேன். பட் அது ஃபேப்ரிக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு 100% தெரியல. ஸோ என்கிட்ட இந்த ஃபேப்ரிக் கலர்ஸ் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். நான் சூஸ் பண்ண கலர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லோ அண்ட் ஒயிட். ப்ளூக்கு வந்து இது ரெண்டு கலர்ஸுமே வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த கலர்ஸ் சூஸ் பண்ணேன். மைல்ட் கலர்ஸ் சூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக கலர்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். வேறு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்ட் ப்ரஷ், அப்புறம் ஒரு சின்ன ஸ்பாஞ்ச். இப்போ நம்ம எப்படி ஃபேப்ரிக்கில் பிரிண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்து ஸ்பாஞ்சில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பிளாக் எடுத்து அதில் டேப் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேப்ரிக்கில் பிரிண்ட் பண்ணால் போதும். ஸோ சிம்பிள். நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணும்போது கலர்ஸ் வந்து ஈவனாக கோட் ஆகும் பிளாக்கில். ஸோ ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். இந்த ஸ்பாஞ்ச் வந்து நமக்கு நார்மலாக கடையில் கிடைக்கிற அந்த ஸ்காட்ச் பிரைட் ஸ்பாஞ்ச் தான். அந்த க்ரீன் போர்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லோ போர்ஷனை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். எடுத்தோன்னு டைரெக்டாக ஃபேப்ரிக்கில் பிரிண்ட் பண்ணாதீங்க. ஒரு 2-3 டைம்ஸ் ரஃப் கிளாத்தில் எதுலையாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேப்ரிக்கில் பிரிண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு. பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபேப்ரிக் அடியில் வந்து ஒரு திக் ஷீட் வந்து ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க் வந்து பின்னாடி சீப் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி கர்ட்டனை வந்து 1 டைம் ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ செகண்ட் டைம் பிரிண்ட் பண்ணுறதை தான் இப்போ நான் காமிக்க போகிறேன். பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டிஸ்டன்ஸில் நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பிரிண்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த 2 பிரிண்ட்டும் பார்த்தாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து டபுள் பிரிண்ட் பண்ணது, இது வந்து சிங்கிள் பிரிண்ட் பண்ணது. ஸோ இந்த பிரிண்ட் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும் கம்பேர்ட் டு டபுள் பிரிண்ட். ஸோ சிங்கிள் பிரிண்ட் எல்லாத்தையுமே நான் இப்போ வந்து செகண்ட் டைம் பிரிண்ட் பண்ணணும். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். பிளாக் ஃபேப்ரிக்கில் வச்சோன்னா உடனே எடுத்துடாதீங்க. ஒரு 2-3 செகண்ட்ஸ் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. இப்போ எல்லோ அண்ட் ஒயிட் 2 பிரிண்ட்டுமே முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ண சைடுக்கு ஆப்போசிட் சைடில் இல்லைன்னா பேக் சைடில் வந்துட்டு நல்லா அயன் பண்ணி விடணும். இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக மறக்காதீங்க. ஏன்னா நம்ம அயன் பண்ணும்போது அந்த பெயிண்ட் வந்து ஃபேப்ரிக்கோட நல்லா ஸ்டிக் ஆகும். நம்ம எத்தனை தடவை வாஷ் பண்ணாலுமே சரி அந்த பெயிண்ட் வந்து ஃபேப்ரிக்லேருந்து ரிமூவ் ஆகவே ஆகாது. ஸோ கண்டிப்பாக அயன் பண்ணுங்கள். இப்போ ஃபுல் கர்ட்டனுமே நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு அண்ட் பிளாக் பிரிண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஸ்பாஞ்சில் இருக்க பேலன்ஸ் கலர்ஸை வந்துட்டு எது நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய கலர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிளெயின் பேப்பர் எடுத்து அதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ரஃப் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேட்டர்னை வந்துட்டு நான் வேறு ஏதாவது வால் ஆர்ட்க்கோ இல்லை வேறு ஏதாவது DIYக்கு யூஸ் பண்ணலான்னு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டேசல்ஸ் இல்லைனா லட்கன் பண்ண போகிறோம்.
இதுக்குமே ஒரு 2 கலர் சூஸ் பண்ணியிருந்தேன், எல்லோ அண்ட் ஒயிட். இதுக்குன்னு தனியாக நான் எந்த ஒரு மெட்டீரியலும் வாங்கலை. ஸோ வீட்டில் இருக்க பழைய கிளாத்ஸில் இருந்து எடுத்த மெட்டீரியல் தான் இது. அந்த எல்லோ கலர் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பழைய ஃப்ராக்கில் இருக்க அந்த நாட் போடுற போர்ஷன் தான் அது. 2 கயிறுமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்ட்ரிப்ஸை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை கோன் ஷேப்பில் ஃபார்ம் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். எல்லோ கலர் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்ட்ரிப் ஷேப்பில் தான் இருந்தது. ஸோ டைரெக்டாகவே நம்ம கட் பண்ணி கோன் ஷேப் பண்ணிடலாம். ஒயிட் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து எல்லோக்கு ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துருந்தேன். இது வந்து ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு ஸ்டிச்சிங் நாலேஜ் அவ்வளோ கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு லட்கன் தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்களுக்கு வந்துட்டு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு பீஸையுமே இப்போ கோன் ஷேப்பில் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். அகெயின் உங்ககிட்ட மெஷின் இருந்துச்சுன்னா இது ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். பட் என்கிட்ட மெஷின் இல்லாதனால ஒரு ஹாஃப் டே எடுத்துச்சு இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இந்த எண்டில் வந்துட்டு நூல் பிரிஞ்சு வந்துட்டே இருந்தது. ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி சீல் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. இப்போ எல்லா லட்கனுமே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ கர்ட்டனில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இந்த எல்லோ கலர் பிரிண்ட் பண்ணியிருக்க இடத்துல தான் எல்லோ லட்கன் அட்டாச் பண்ணியிருந்தேன். இதுவுமே வந்து ஹேண்ட் ஸ்டிச் தான் பண்ணியிருந்தேன். உங்ககிட்ட மெஷின் இருந்துச்சுன்னா மெஷினில் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸில் இந்த ஃபுல் வேலையுமே முடிஞ்சிடும். லட்கன் எல்லாம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பாம்பாம் லேஸ். நான் வந்து 2 கலர் கர்டன் எடுத்திருந்தேன். ஒன்று ப்ளூ கலர், இன்னொன்று வந்துட்டு ஒயிட் கலர். ஸோ ஒயிட் கலருக்கு தான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இந்த மெத்தடுமே பார்த்திங்கன்னா வெரி சிம்பிள் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. இது பார்த்திங்கன்னா ஒரு 15 மீட்டர்ஸ் வந்து ஒரு 100 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். டி நகரில் இருக்க ஒரு கிராஃப்ட் ஷாப்பில் இருந்தால் வாங்கியிருந்தேன். இந்த பாம்பாம் லேஸை வந்து நம்ம கர்டன் எண்டில் வந்து ஸ்டிச் பண்ணால் போதும். இதுவுமே அகெயின் ஹேண்ட் ஸ்டிச் தான் பண்ணியிருந்தேன். இந்த பாம்பாம் லேஸ் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்கும். பட் நான் வந்து சின்ன சைஸ் தான் ப்ரிஃபர் பண்ணேன். இந்த மாதிரி கர்டன் எண்டில் வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நீட் ஃபினிஷ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் என் கர்ட்டனோட ஃபைனல் லுக். இந்த மேக்கோவர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.